பாக்கு விவசாயம் இது ஆரம்பித்து கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆகிடுச்சு. நாங்கள் ஹைப்ரிட் வெரைட்டிக்கு போகாமல் நாட்டு வெரைட்டிக்காக தான் வாங்கி அதை எடுத்து நாங்கள் பயிர் செய்தோம். பாக்கு கன்று நட்ட பிறகு அது வந்துட்டு ஒரு 6வது வருஷம் 7வது வருஷம் வந்துட்டு ஒரு 50%லேருந்து 75% வரைக்கும் காப்பு வரும். 7வது வருஷத்துலேருந்து ஃபுல் காப்பு வந்துடும். அப்புறம் வந்துட்டு அதுக்கு பராமரிப்புன்னு சொல்லிட்டு பெருசாக எதுவுமே இது பண்ணிக்க வேண்டியதில்லை. இது வரைக்கும் இந்த 32 வருஷம் ஆச்சு. இந்த பாக்கு மரத்துக்கு ஒரு நாள் கூட மருந்தோ அல்லது வேறு எதுவுமே இதுக்கு வந்து தெளிப்போ எதுவுமே பண்ணது கிடையாது. இயற்கையாகவே தான் வளருது. இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு ரொம்ப செலவு ரொம்ப கம்மி. இடுபொருள்னு பார்த்தா இங்கே வந்துட்டு இந்த 10 வருஷமாக வந்துட்டு ஜீவாமிர்தத்தை தவிர்த்து எதுவும் கொடுக்குறதே இல்லை. இப்போது டோட்டலாக நம்ம பார்த்தோன்னா நான் கெமிக்கல் விவசாயம் பண்ணப்போ என்ன ஈல்டு எடுத்தனோ அதை விட 10% இப்போ சேர்த்து தான் எடுக்கிறோம். ஊடு பயிராக வந்துட்டு கோகோ பயிர் வந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னால் நட ஆரம்பித்தோம். ஒரு ஏக்கரில் வந்துட்டு நான் வந்துட்டு 680 பாக்கு மரம் நட்டிருக்கேன். 340 கோகோ செடி நட்டிருக்கேன். இந்த வருஷம் எனக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இப்போவே நான் வந்துட்டு ஒரு 10 லட்சம் ரூபா எனக்கு வந்துட்டு பேங்க்கில் வந்தாச்சு. இந்த 650 ரூபாய்க்குள்ள விலை விற்றுச்சுன்னா கோகோ முதன்மை பயிர் ஆயிரும், பாக்கு செகண்டரி ஆகிடும். அந்த மாதிரி இன்றைக்கி நிலவரம் போயிட்டுருக்கு. மைக்ரோ கிளைமேட் கொண்டு வந்ததுக்கப்புறம் சரி இந்த மலைப்பயிரெல்லாம் கொண்டு வந்து வச்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக மலைப்பயிர்களெல்லாம் கொண்டு வந்து வச்சு பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் வச்சுருக்கேன், மலாயன் ஆப்பிள் வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா காய்க்குது. ஸ்டார் ஃப்ரூட் வச்சுருக்கோம், லிச்சி வச்சுருக்கோம், அவக்கடை வச்சுருக்கோம், ஊடு பயிராக அவக்கடை வச்சுருக்கோம். அது போக ஒரு 2 ஏக்கரில் வந்துட்டு ஜாதிக்காய் வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஏக்கருக்குள்ளே இவ்வளவு பயிர்கள் பண்ண முடியும். சுபாஷ் பாலேக்கரோட அவர் சொன்னதில் நான் ரொம்ப எடுத்துக்கிட்டது என்னென்னா, நீ வந்துட்டு சன்லைட் ஹார்வெஸ்ட் பண்ணு, நீ வீட்டுக்கு பணத்தை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போகலாம்.